ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஹார்ட்டோடைய கண்டக்ஷன் சிஸ்டம் அண்டு ஏவி பிளாக் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து தேர்ட் டாபிக் ஹார்ட்டோடைய பிளட் சப்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக். ஹிண்ட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கொரோனரி சைனஸ் அப்படிங்கிறது ஹார்ட்டுடைய வெயின் சப்ளைவை குறிக்கும். அயோட்டிக் சைனஸ் அப்படிங்கிறது ஹார்ட்டுடைய ஆர்ட்ரியோடைய சப்ளைவை குறிக்கும். ஓகேங்களா, நம்ம இசிஜியை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி போகிறனால இசிஜிக்கு மெயினாக தேவைப்படுறது வந்துட்டு அயோட்டிக் சைனஸ். அப்போ வந்துட்டு கொரோனரி சைனஸ் தேவை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கொரோனரி சைனஸும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். பட் நம்மளுடைய இசிஜியில் மெயினாக பார்க்கக்கூடியது வந்துட்டு அயோட்டிக் சைனஸ். ஓகேங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அயோட்டிக் சைனஸ் வந்துட்டு அயோட்டாவில் இருந்து அதனுடைய பிரான்ச்சஸ் பிரியும். அந்த அயோட்டிக் சைனஸ் வந்துட்டு 3 பாகமாக நம்ம பிரிப்போம். ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ஆன்டீரியர் போர்ஷன் சொல்லிட்டு 3 பாகமாக பிரிச்சிருக்கோம். இந்த ஆன்டீரியர் போர்ஷனுடைய எண்ட் ஆஃப் போர்ஷன்ல இருந்து பிரியக்கூடியது வந்துட்டு ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. அதனுடைய லெஃப்ட் சைட்ல இருந்து பிரியக்கூடியது வந்துட்டு லெஃப்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர்ட்ரி. ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்துல இருந்து அதனுடைய ஆர்ட்ரியுடைய பிரான்ச்சஸ் எதுவும் பிரியாது. ஸோ அதனால அதுக்கு என்ன நேம் சொல்லுவோம் அப்படின்னாக்க நான் கொரோனரி அயோட்டிக் பிரான்ச். ஓகேங்களா, நான் கொரோனரி அயோட்டிக் சைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த லெஃப்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர்ட்ரியிலிருந்து மெயினாக பிரியக்கூடிய பெரிய பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. இந்த 3 பிரான்ச்சஸ் தான் வந்துட்டு இந்த ஆர்ட்ரியோடைய பெரிய பெரிய பிரான்ச்சஸ். ஓகேங்களா, ரைட் கொரோனரி ஆர்ட்ரி, லெஃப்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர்ட்ரி அண்ட் லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. லெஃப்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர்ட்ரியிலேருந்து பிரியக்கூடிய பிரான்ச் வந்துட்டு லெஃப்ட் மார்ஜினல் ஆர்ட்ரி. இது சப்ளை பண்ணக்கூடியது வந்துட்டு லேட்ரல் வால்வு. அடுத்த பெரிய பிரான்ச் வந்துட்டு எல்ஏடி, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. இதிலிருந்து பிரியக்கூடிய பிரான்ச் வந்துட்டு டைகோனல் ஆர்ட்ரி அண்டு செப்டல் பிரான்ச். டைகோனல் ஆர்ட்ரி சப்ளை பண்ணக்கூடியது வந்துட்டு ஆன்டீரியர் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணுறது. செப்டல் பிரான்ச் வந்துட்டு ஆன்டீரியர் 2/3 ஆஃப் செப்டம்க்கு வந்துட்டு சப்ளை பண்ணக்கூடியது. ஓகே, அடுத்த மெயின் பிரான்ச் வந்துட்டு ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. இதிலிருந்து பிரியக்கூடிய பிரான்ச் வந்துட்டு போஸ்டீரியர் இன்டர்வென்ட்ரிகுலர் ஆர்ட்ரி, PIVA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை அனதர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. இதனுடைய பிரான்ச்சஸ் வந்துட்டு பிரியறதை வச்சு தான் டாமினன்ஸ் வந்துட்டு டிசைன் பண்ணுவாங்க. போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரியினுடைய பிரான்ச் வந்துட்டு ரைட் கொரோனரி ஆர்ட்ரியிலிருந்து பிரிஞ்சுது அப்படின்னா அதை வந்துட்டு ரைட் டாமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரியினுடைய பிரான்ச் வந்துட்டு லெஃப்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆர்ட்ரியிலேருந்து பிரிஞ்சுது அப்படின்னா அதை வந்துட்டு லெஃப்ட் டாமினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது வந்துட்டு இந்த ரைட் டாமினன்ஸ் தான் இருக்கும். சம் பேஷண்ட்க்கோ இல்லை வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு லெஃப்ட் டாமினன்ஸ் கூட இருக்கும். ஓகேங்களா, இது மோஸ்ட்லி சப்ளை பண்ணக்கூடியது வந்துட்டு இன்ஃபீரியர் அண்டு போஸ்டீரியருக்கு வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு சப்ளை பண்ணும். ஓகேங்களா, கண்டக்ஷன் சிஸ்டமுடைய பிளட் சப்ளை பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு ரைட் கொரோனரி ஆர்ட்ரியை RCAன்னு சொல்லுவோம், லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரியை LCAன்னு சொல்லுவோம். இந்த RCA வந்துட்டு எதுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா SA நோடு அண்டு AV நோடு பண்டில் ஆஃப் ஃபிஸ் இது 3க்குமே வந்துட்டு சப்ளை பண்ணக்கூடியது ரைட் கொரோனரி ஆர்ட்ரி. இந்த லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி வந்துட்டு எதுக்கு சப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த பண்டில் ஆஃப் ஃபிஸ்லேருந்து பிரியக்கூடிய ரைட் பண்டில் பிரான்ச் அண்டு லெஃப்ட் பண்டில் பிரான்ச் அதனுடைய பிரியக்கூடிய பர்கிஞ்சி ஃபைபர் இது 3க்குமே சப்ளை பண்ணக்கூடியது வந்து LCA. இந்த பிக்சரில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். SAN அப்படிங்கிறது SA நோடு, AVN அப்படிங்கிறது AV நோடு. அதுக்கடுத்து வரக்கூடியது வந்து பண்டில் ஆஃப் ஃபிஸ். இது 3க்குமே சப்ளை பண்ணக்கூடியது வந்து போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. அது தனியாக உங்களுக்கு ரெட் கலர் வந்து சொல்லி டிஃப்ரெண்ட் டைட் காமிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு LBB அப்படிங்கிறது லெஃப்ட் பண்டில் பிரான்ச், RBB அப்படிங்கிறது ரைட் பண்டில் பிரான்ச். இந்த இதுக்கெல்லாம் சப்ளை பண்ணக்கூடியது LCX அப்படிங்கிறது வந்துட்டு லெஃப்ட் சர்க்கம்ஃப்ளெக்ஸ் ஆர்ட்ரி. லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரியிலேருந்து பிரியக்கூடிய LCX அதுதான் வந்துட்டு லெஃப்ட் பண்டில் பிரான்ச், ரைட் பண்டில் பிரான்ச் இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணக்கூடியது வந்துட்டு LCX. ஓகேங்களா, ஓகே, இது வரைக்கும் இருக்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அயோட்டிக் சைனஸ் தான் என்ன, அதிலிருந்து பிரியக்கூடிய பிரான்ச்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறது அந்த நேம்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு எதுக்கு சப்ளை பண்ணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. போஸ்டியர் டிசெண்டிங் ஆர்டரியினுடைய டாமினன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து கண்டக்ஷன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிரான்ச்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்துட்டு
தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இசிஜிக்குள்ளார போகலாம். இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்துட்டு சப்ளை பண்ணுறத இசிஜியில் எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இது வந்து லேட்ரல் வாலை குறிக்கும். லேட்ரல் வால்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரி என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது வந்துட்டு இன்ஃபீரியர் வாலை குறிக்கும். இன்ஃபீரியர் வால்க்கு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்ட்ரி என்னங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு எல்ஏடி V1 V2 V3 V4 இது மூணுக்குமே சப்ளை பண்ணக்கூடியது வந்துட்டு லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. ஓகேங்களா? எல்இடியை இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா V1 V2 வந்து ஆண்ட்ரோ செப்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். V3 V4 வந்து ஆண்ட்ரோ எபிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செப்டல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 2 வென்ட்ரிக்கலை வந்துட்டு பிரிக்கக்கூடிய ஒரு தடுப்பு சுவரை தான் வந்துட்டு செப்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எபிக்கல் அப்படிங்கிறது வந்துட்டு கீழே கூர்முனையாக இருக்கக்கூடியதான் வந்துட்டு எபிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம் எடுக்கக்கூடிய இசிஜி வந்துட்டு ஹார்ட்டோடைய வி லிட்ஸை எப்படி கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இந்த V1லேருந்து V4 வரைக்கும் கூடிய லீட்ஸை பாருங்கள். அது வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆன்டீரியர் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணுது. V5 V6 வந்துட்டு அதனுடைய லேட்டர் போர்ஷன் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணுது. மற்ற இருக்கக்கூடிய லீட்ஸ் எல்லாமே வந்துட்டு போஸ்டீரியர் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த ஆர்ட்ரியோடைய லீட்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணிக்கும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. ஒன்ஸ் எல்லாமே ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹார்ட்டை சுற்றி வந்துட்டு அயோட்டிக் சைனஸ் அண்ட் கொரோனரி சைனஸ்ன்னு சொல்லிட்டு 2 தமனிகள் இருக்குது. அந்த 2 தமனிகள் வந்துட்டு அயோட்டிக் சைனஸ் பற்றி பார்த்தோம். அதனுடைய 3 பிரான்ச், அதிலேருந்து வரக்கூடிய குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வந்துட்டு எந்தெந்த பார்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு சப்ளை பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். அந்த சப்ளை நடக்கிறது வந்து நம்மளோட ஹார்ட்டில் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பிக்சரில் பார்த்தோம். அண்டு வந்துட்டு கண்டக்ஷன் சிஸ்டத்துக்கு வந்துட்டு எந்தெந்த ஆர்ட்ரிலாம் சப்ளை பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இசிஜி பற்றி நம்ம பார்த்தோம். இசிஜி பற்றி ஒரு 10% நம்ம கற்றுக்கிட்டோம். அந்த 12 பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸும் வந்துட்டு எந்தெந்த ஆர்ட்ரியினுடைய சப்ளைவை குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்துட்டு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் எம்ஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நான் இசிஜி வச்சு நான் உங்களுக்கு மெயினாக சொல்லி தரும்போது இன்னும் தெளிவாகவே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் பட் நீங்கள் வந்துட்டு அதை ஒன்ஸ் வந்துட்டு ரிமைண்ட் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மெடிக்கல் கோடிங்கில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். பட் வந்துட்டு ஹார்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நதியா.